ஒரு சாதாரண காய்ச்சல் என நினைத்தது நெல்லை மாவட்டத்தையே பதற வைத்துள்ளது. மாணவர்களின் உடலில் பரவிய அந்த மர்ம நோய் எங்கு தொடங்கி எங்கே சென்றது? அதிகாரிகள் கண்ணை திறக்க வைத்த அந்த காய்ச்சலின் பரவலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தை சில வருடங்களாகவே நோய் தொற்று அதிகம் பரவி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி மற்றும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு, மலேரியா, வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுகளால் மக்கள் தினம்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் திடியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 8 மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதும் மாவட்ட நிர்வாகம் அவசர கூட்டம் கூட்டி சுகாதாரத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை ஆய்விற்கு அனுப்பியுள்ளது. அந்த ஆய்வில் அதிர்ச்சி தரும் பல உண்மைகள் வெளிவந்தன. சமையலறையில் எலிகள், பூச்சிகள், சிலந்தை கூடுகள், கருப்பாக மாறிய சுவர்கள், காய்கறிகள் தரையில் சிதறி கிடந்தன, சுத்தமில்லாத குடிநீர் தொட்டிகள், புஞ்சை தொற்று பிடித்த இட்லி பாத்திரங்கள். மாணவர்கள் தினமும் சாப்பிட்டது இதிலிருந்தேதான். அங்கே எலி சாதாரணமாக நடமாடுது, பூனைகள் நடமாடுது. அந்த பக்கத்தில் உள்ள கால்வாயில் உள்ள தண்ணியில தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்புத்துறை தான் இதுக்கு காரணம். முழு காரணம் வந்து உணவு பாதுகாப்புத்துறை. ஏன்னா அவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் செக் பண்ணி எல்லா பள்ளி கல்லூரிகளையும் என்ன செய்யணும், செக் பண்ணணும். இப்போ எல்லா பள்ளி கல்லூரிலையும் கேண்டீன் இருக்குது. இப்போ இந்த தனியார் கல்லூரியில் மட்டும் இல்லாமல் எல்லா பள்ளி கல்லூரிலையும் கேண்டீன் இருக்குது. அரசு நடத்துகிற அந்த அரசு மாணவர் விடுதி இருக்குது, அதில் உள்ள உணவுகளை செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலை உணவு நம்பி தான் மக்கள் நினைச்சாங்க, காலை உணவு நம்ம அரசு கொடுக்கும் அப்படின்னு நம்பியில குழந்தைகள் அனுப்புகிறோம். இப்போ அந்த உணவுகள் எப்படி இருக்குன்னு தெரியல. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், உடனடியாக தமிழக அரசு எல்லா பள்ளி கல்லூரிக்குள்ள எல்லா உணவகங்களையும் உடனடியாக செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அம்மா உணவகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதுலேயும் வந்து ஏழை எளிய மக்கள் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதுலேயும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு கொள்ளை நோய்கள் வந்து அதனால் மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். உணவு பாதுகாப்புத்துறையை தமிழக அரசு முடுக்கி விடணும். ஏன்னா அதனால தான் ஏற்படுற பிரச்சனை. இப்போ அவங்க கேர்ஃபுல்லாக இருந்திருந்தாங்கன்னா, செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தமிழக அரசு, தமிழக முதல்வர் வந்து இதில் சிறப்பு கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம். சட்டப்படி ஒவ்வொரு கல்லூரி உணவகமும் ஆண்டிற்கு ஒரு முறை நேரில் ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் இப்போது எல்லாம் ஆன்லைன் ஆகிவிட்டது. அதிகாரிகள் ஆன்லைனில் கையொப்பம் போட்டு சான்றிதழ் கொடுக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், எப்படி சாப்பிடுகிறார்கள் என பார்க்க நேரில் யாரும் வருவதில்லை. கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், அந்த பழமொழியை போல்தான் இது. மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பிறகுதான் ஆய்வுகள், பரிந்துரைகள், உத்தரவுகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த 8 மாணவர்களின் வழி யாருக்கு? அவர்கள் பெற்றோர்கள் கண்கலங்கி நிற்கும் அந்த நிலையை எந்த உத்தரவும் திருப்பி எடுக்க முடியாது. குடிநீர் தொட்டிகள் சுத்தமாக இருக்க வேண்டும், பாக்டீரியா பரிசோதனை அவசிய தட உணவகங்கள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் நடைமுறையில் சட்டம் தள்ளி போகிறது. அலட்சியம் மட்டுமே ஆட்சி செய்கிறது. நெல்லை திடியூர் கல்லூரி சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணியாக. இன்று 8 மாணவர்கள், நாளை எத்தனை பேர்? அரசு திட்டங்கள், சட்டங்கள் பல இருக்கலாம். ஆனால் ஒரு அலட்சியம், ஒரு புறக்கணிப்பு போதும் ஒரு தலைமுறையையே ஆபத்தில் விழவைக்க. மாணவர்களின் உயிர் பாதுகாப்பிற்காக அதிகாரிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும். நேரில் சென்று ஆய்வுகள் நடத்த வேண்டும். இல்லையெனில் நாளை எலிக்காய்ச்சல் அல்ல, இன்னும் பெரிய பேரழிவுதான் காத்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் திருநெல்வேலி செய்தியாளர் எம். சுடலைக்குமார்.